மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் எழுதிய விதியின்படிதான் அனைத்தும் நடக்கும். ஒவ்வொரு உயிரையும் படைத்தவர் பிரம்மன். அந்த பிரம்மன் தான் உங்களுடைய தலை விதியை நிர்ணயிக்கின்றார். குரு பகவானின் நிலை, சனி பகவானின் மாற்றம், ராகுகேது பகவான்களின் நிலை, கிரக நிலை, கிரக மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து பிரம்மனின் விதியின்படி விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், திருமண நிலை எப்படி இருக்கும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுக்கு பணம் குவிய பண வரவு சிறப்பாக இருக்க என்ன செய்யணும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தான் தீரும் அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சமூகத்தில் பெரிய அந்தஸ்து, பெரிய மதிப்பு, மரியாதை நிச்சயம் உயரும். ஒரு நாள் பெரிய மனிதர்களுடைய நட்பை கிடைக்க பெறுபவர்களாக இருப்பீங்க. அதன் மூலமாக மிக பெரும் மனிதராக உருவாகக்கூடிய அற்புத வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. சவாலான காரியங்களை கூட எளிதாக முடித்து காட்டுவீங்க. உங்களுடைய நட்பு வட்டம் வாழ்க்கையில் விரிவடையும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. வீட்டை விரிவுபடுத்தி கட்டவும், தொழில் தொடங்கவும் வங்கி கடன்கள் உங்களுக்கு கேட்ட நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. மதிப்பு, மரியாதை குடும்பத்தில் நிச்சயம் அதிகரிக்கும். திடீர் பண வரவுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அடிக்கடி வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள், இதனால் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாங்களும் பெரிய அளவில் பாதிப்பு கணவன் மனைவிக்கு இடையில் நிச்சயம் இருக்காது என்று சொல்ல வேண்டும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையால் பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பவர்களாக இருப்பீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. பிற மொழியினரால் பெரிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளால் அடிக்கடி வீடு களைகட்டும். பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய யோகத்தை பெற்றவர்கள் நீங்கள். வழக்கு விவகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஐயோ, நம்ம தோற்று விடுவோமோ என்ற பயத்தில் இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுமூகமாக முடியும். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்லபடியான வரன்கள் உங்களுக்கு அமையும். உறவினர்கள் எல்லாம் பாராட்டும்படி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பக்க பலமாக நிச்சயம் இருப்பார்கள். சில நேரங்களில் மட்டும் சனி பகவான் சில தொல்லைகளை கொடுப்பார். அதுவும் உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அமையும். அதாவது சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி காலகட்டம் ஒவ்வொரு ஆண்டிலையும் ஓரிரு நாட்களோ ஓரிரு மாதங்களோ இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும். சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிய நட்பால ஆதாயத்தை அடைபவர்களாக இருப்பவர்கள் நீங்கள். உங்களுக்கு பெரிய அளவில் உடல்நல குறைவு பாதிப்புகள் இயற்கையாக வாழ்க்கை முழுவதும் ஏற்படாது. தொண்டை வலி, அலர்ஜி, சளி தொல்லை, இது எல்லாம் அடிக்கடி வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்றே சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன பிரச்சனைகள் கிரக நிலைகளை பொறுத்து ஏற்பட தான் செய்யும். பாதிப்புகள் இருக்காது, கவலைப்படாதீங்க. வீடு பராமரிப்பு, வாகன பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதையும் மறுத்துவிட முடியாது.
தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் ஏற்பட்டு நீங்கும். எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நீங்கள். அதனால் பெரிய பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். எந்த சொத்து வாங்கினாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் வாங்குவது நல்லதாக இருக்கும். குறிப்பாக பெண்கள் பெயரில் வாங்குவது சிறப்பானது என்றே சொல்ல வேண்டும். எப்படினா குடும்ப வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கில் ஒரு குறிக்கோளோட எந்த ஒரு வேலையையும் செய்வீங்க. ஒரு சிலருக்கு பிள்ளை பாக்கியம் தாமதமானாலும் நிச்சயம் பிள்ளை பாக்கியம் உண்டு அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. விருச்சகம் ராசியில் பிறந்த பலரை என்னுடைய அனுபவத்தில் நாம் பார்த்த அந்த ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் கழித்து கூட விருச்சகம் ராசியில் பிறந்த பலருக்கு பிள்ளை பேறு உண்டாகியிருக்கின்றது. ஆகையால் உங்களுக்கு நிச்சயம் பிள்ளை பேறு உண்டு, கவலைப்படாதீங்க. திருமணம் அப்படின்றது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் முக்கியம். அதன்படி உங்களுடைய திருமணமோ உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் திருமணமோ எந்தவித தடையும் தாமதமும் இன்றி சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் பக்க பலத்தோட நிச்சயம் நல்லபடி நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு அருமையான நிலை உங்களுக்கு இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வழக்கில் கூட நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சொந்த ஊர்லையும் மதிப்பும் மரியாதையோட வாழ்வீங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு யார் எதிரி யார் துரோகி அப்படின்றதெல்லாம் புரிந்து கொண்டு அறவே ஒதுக்கி விடுவீர்கள். சகோதர சகோதரி வகையில் நன்மைகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாது. வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. குடும்பத்தில் அவ்வப்போது சில சலசலப்பு இருக்க தான் செய்யும். வாழ்க்கை துணை வழி உறவினருடன் மனக்கசப்பெல்லாம் ஏற்பட்டு நீங்கும். மனதில் ஒருவித சஞ்சலம் உருவாகும். எதிலையும் ஆர்வமில்லாத நிலையெல்லாம் வரும். இது எல்லாமும் பார்த்தீங்கன்னா ராகு கேது பகவானால் ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு சில நாட்கள் இந்த நிலை இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் சந்தேகத்தால் ஈகோ பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலான லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. திடீர்னு ஒரு நாள் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். பொறுப்பு இல்லாத வேலையாட்களையும் மாற்றி விடுவீர்கள். விளம்பர யுக்திகளை சரியாக கையாண்டு அனைத்துலேயும் லாபத்தை பார்ப்பீங்க. திடீர்னு லாபம் அதிகமாகி பல இடங்களை வாங்கி போடுவீங்க. புது ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். அயல் நாட்டு தொடர்புடனும் வியாபாரத்தை பண்ணி கொடிகட்டி வியாபாரத்தில் நிச்சயம் பரப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஏற்றுமதி இறக்குமதி, ரியல் எஸ்டேட், மருந்து வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விவசாயம் நிச்சயம் கை கொடுக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அலுவலகம் சம்பந்தமாக வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல வேண்டிய நிலையும் வரும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நிச்சயம் பக்க பலமாக இருப்பார்கள். ஒரு சமயத்தில் உங்களிடம் முரண்டு பிடித்த உயர் அதிகாரி உங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு இவங்கிட்டலாம் வச்சுக்கினா வேலைக்கு ஆகாது, நம்மளை விட திறமையாக இருக்கான், நம்ம வேலைக்கே ஆபத்து வந்துடும் அப்படின்ட்டு உங்ககிட்ட அடங்கி போகக்கூடிய ஒரு நிலையையும் நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க. சக ஊழியர்களால் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து முன்னேறி விடுவீர்கள். விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும், அதாவது மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அனைவரும் ஒரு டிகிரியாவது முடிக்க வேண்டும் ஒரு எண்ணத்தோடு தான் படிப்பீங்க. அதற்கு ஏற்றார் போல அனைத்தும் நடக்கும். எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர் கல்வி கிடைக்கும். பெற்றோர்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அரசாங்க தேர்வு எழுதி வெற்றி பெறுவோமா பெற மாட்டோமா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி நிச்சயம் வரும். நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து
தேர்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பெரிய அளவில் வெற்றியை இந்த காலகட்டத்தில், அதாவது தேர்வு எழுதி தேர்வு மதிப்பெண்களுக்காக காத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மனம் மகிழும்படியான பல நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். அதனால் உங்களை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவன் தன்மானக்காரன்டா, இவன் சூடு சொரணை இருக்கிறவன்டா, இவன் எது சொன்னாலும் சரியாக இருக்கும், இவனுடைய ஆலோசனையை கேட்போம் அப்படின்ட்டு உங்களுடைய அந்த ஆலோசனையை கேட்பதற்கே 4 பேர் சுற்றி இருப்பாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை ரீதியாக உங்களால் நிச்சயம் கொடிகட்டி பறக்க முடியும். சுப பலன்கள் பலவும் கிடைக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக அனைத்து வகையிலையும் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகத்தை குரு பகவானும் சனி பகவானும் இணைந்தே உங்களுக்கு தருவார்கள் அப்படின்றத நிச்சயம் உறுதியாக சொல்லலாம். யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபற்றாதீங்க. அதனால் பெரிய பின்விளைவுகள் உங்களை தேடி வரும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலையும் உங்களுடைய ஒரு ஆலோசனை, நீங்களாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் இறுதி முடிவாக இருக்க வேண்டும். அடுத்தவங்க கிட்ட சில ஆலோசனை கேட்டாலும் அதை அப்படியே செய்திடாதீங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை தான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பிரம்மன் தான் எழுதியிருக்கிறாரு. பிரம்மன் நிர்ணயித்த விதியின்படி தான் அனைத்தும் நடக்கும். ஐயோ, நமக்கு எதிரிகளால் தொல்லை இருக்கே, எதிரிகள் தொல்லை பண்ணுறாங்களே, வேலைகளை பிரச்சனையே அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. அடுத்தடுத்து என்ன ஆக வேண்டுமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. சரியான பாதைகளை நீங்கள் சென்று கொண்டிருந்தால் கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்பது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை நிச்சயம் அமையும். பண வரவு சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பெருசாக குறைவு இருக்காது. அப்படியே குறைவு இருந்தாலும் பணத்திற்காக என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் நிச்சயம் செய்வீங்க. கடின உழைப்பாளிகள் என்பதையும் மறுக்க முடியாது. விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் கடின உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள். அடுத்தவர்களுடைய உழைப்பில் சோறு திங்கக்கூடிய ஆள் நீங்கள் இல்லை. அடுத்தவர்களுடைய உழைப்பில் வாழக்கூடிய ஆள் நீங்கள் இல்லை. சொந்த உழைப்பால் முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள், சொந்த உழைப்பால் சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு பலவித யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் 35, 40, 45 வயது காலகட்டங்களில் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். பெரிய அளவில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பெரிய அளவிலான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகமெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். அதனாலேயும் உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் நீங்கும் அப்படின்றதுலையும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த விஷயங்களை அறவே தவிர்க்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை அதல பாதாளத்திற்கு நிச்சயம் சென்றுவிடும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக பங்கு சந்தையில் முதலீடு, பெரிய அளவில் முதலீடு செய்வதையும் தவிர்த்து விடுங்க. அதனாலையும் நஷ்டம் ஏற்படலாம். பங்கு சந்தை அப்படின்றது லாபத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அதே நேரத்தில் கவனமாக இல்லை என்றால் பெரிய இழப்புகளையும் சந்திக்க நேரிடும். அதையும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமாகவே இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், வெள்ளி, சனி. இதையெல்லாம் பயன்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை காண பாருங்கள். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். தொட்டது துலங்கக்கூடிய அற்புத காலகட்டம்
ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள். இதில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய நினைத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா எல்லா நன்மைகள் உண்டாகும், தடை தாமதங்கள் விலகும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் கிரக நிலை, கிரக மாற்றத்தின்படி, பிரம்மன் எழுதிய விதியின்படி என்ன நடக்கும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும். மற்ற ராசிக்காரர்களை விட மிக சிறப்பான சுப பலன்கள் அதிகம் பெறக்கூடிய, கிரகங்களினால் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய விருச்சகம் ராசி தான் இருக்கின்றது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது.